இப்போ நம்ம ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஒருத்தர் சொல்றாரு, அடடா அழகான சாரல் மழை பெய்ய ஆரம்பிக்குதுப்பா அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, ச்ச கருமை என்னடா அந்த மழை நம்ம பொழப்பையே கெடுக்க வந்திருக்குதே, ரொம்ப தொந்தரவா இருக்குதே அப்படின்றாரு. ஒரே மாதிரி தான் மழை பெய்யுது 2 பேத்துக்கும். ஆனா ஒருத்தர் அதை ரசிக்கிறாரு, இன்னொருத்தர் அதை எதுக்குறாரு. மாறினது என்ன? அவங்களோட மனசுல இருக்கிற ஒரு லென்ஸ் தான் இதுக்கு காரணம். உண்மையிலுமே லென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே லென்ஸ் கிடையாது. ஆனா மனப்பதிவுகள் ஒரு லென்ஸ் மாதிரி இருந்து செயல்படுது. நம்ம கண்ணுக்கு எப்படி கண்ணாடி போட்டா மஞ்சள் கலர்ல போட்டா மஞ்சள் கலரா தெரியும், பச்சை கலர்ல போட்டா பச்சை கலரா தெரியுமோ, அந்த மாதிரி நம்ம எல்லாத்தோட மனசுலயும் ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது பிசிக்கலா கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது நம்ம சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தவர்கள் இல்லையா, நம்ம பெத்தவங்க, சுத்தி இருக்கிறவங்க, கடந்த கால தோல்விகள், நம்ம பட்ட அனுபவங்கள், மனக்காயங்கள், இதுல இருந்து அந்த லென்ஸ் வந்து உருவாகுது. நீங்க பயம், பதட்டம் இப்படியான ஒரு உணர்வுல இருந்தீங்க அப்படின்னா எதை பார்த்தாலும் அதே தான் உங்களுக்கு பயம், பதட்டமாவே தெரியும். அதே மாதிரி நம்பிக்கை, ஒரு உற்சாகம், உத்வேகத்தோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையும், உற்சாகமும், உத்வேகமும், வாய்ப்பும் உங்க கண்ணில் தென்படும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னன்னா, ஆழ்மனதோட ஒரு பகுதியா வேலை செய்யற RAS ஃபில்டர் தான். இப்போ உங்களுக்கு வாழ்க்கை ஸ்மூத்தா போகுதா இல்ல பிரச்சனைகளோட போகுதா? பிரச்சனைகளோட போச்சுனாலும் சரி, ஸ்மூத்தா போச்சுனாலும் சரி, உங்களோட மனசுல இருக்கிற அந்த லென்ஸை கவனிங்க. அந்த லென்ஸை தொடச்சு சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் நிச்சயமா 200% சரியாயிடும்.